இதுக்காக உங்க பக்தியை அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். நினைவுகளை, அந்த பக்தியோட உங்க பக்தியை உள்ள நினைவுகளை அவரை நினைச்சு பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சின்ன வயசுலேயே எனக்கு தசமா கொடுத்தானே, சின்ன வயசுலேயே சாப்பிடாம ஆலயத்துக்கு வருவானே, சின்ன வயசுலேயே அவன் பாயை விரிச்சு போட்டானே, சின்ன வயசுலேயே அவன் மைக்கை செட் பண்ணானே, இதெல்லாம் இள வயது பக்தியை கத்தனை செய்கிறார். ஒன்றுமே இல்லாதவன் செஞ்சானே அப்படின்னு சொல்லி தேவன் உங்க பக்தியை செய்வார், நினைச்சு பார்க்கிறார். அந்த பக்தி வைரத்தை நினைச்சு பார்க்கிறார். அப்படி உள்ள தேவன் நாம் அப்படி உள்ள தேவனாக இருக்க முடியாது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோமாக, தொடர்ந்து பக்தி வைரத்தில் நிலைத்துக்குவோமாக. ஆகையால் பக்தியுள்ள பிள்ளைகளாக தேவன் நமக்கு தெரிஞ்செடுத்துக்கிறார். பக்தி தருமையாக சபையை அழைத்து வந்திருக்கிறார். இப்போ பக்தி வைராட்டை உண்டா முடியாத சபைக்குள்ள அவர் போதிக்கிறார் உங்களுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பக்தி விருத்தி அதை உண்டாகத்திலிருந்து, பக்தி விருத்திலிருந்து பக்தி வைராட்டுக்குள்ள மாற வேண்டும் சொல்லி பசுதாவை நமக்கு மத்திலே திருடப்பட்டுகிறார். இப்போ பக்தி வைராக்கியத்துல என்ன அப்படின்னா, நான் ஆரம்பமே சொல்லிட்டேன். பக்தி அப்படின்னா ஒரு 3 காரியம் உள்ளடங்கி இருக்கு. நம்பிக்கை, அன்பு, மரியாதை. இந்த 3